ராபிஸ் நோய் பரவலுக்கு காரணமான நாய்களையும் மற்ற வீட்டு செல்ல பிராணிகளையும் கையாள்வது எப்படி என்பது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. அண்மை காலமாகவே மனிதனுக்கும் தெருநாய்களுக்கும் இடையேயான மோதல் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. தெருநாய்களுக்கு எதிர்ப்பும் ஆதரவும் சமமாக இருந்தாலும் ஒருபுறம் நாய்க்கடியால் பாதிப்புகளும் பெருகி வருகிறது. கடந்த மார்ச் மாதம் கோவையில் வெறிநாய் கடித்து அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக வடமாநில இளைஞர் ஒருவர் சேர்க்கப்பட்டார். அவருக்கு நோயின் பாதிப்பு அதிகமாக இருந்ததால் மருத்துவமனையின் வெறிநாய் கடி தனிப்பிரிவில் வைத்து மருத்துவர்கள் சிகிச்சை அளித்தனர். ஆனால் அங்கு அவர் கண்ணாடியை உடைத்து கழுத்தை அறுத்து தற்கொலை செய்து கொண்டார். ஓசூர் அருகே நாற்றம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த 50 வயதான கூலி தொழிலாளி முனிமல்லப்பா என்பவர் நாய்க்கடிக்கு சிகிச்சை பெற்று வீடு திரும்பிய நிலையில் அவர் தண்ணீரை பார்த்து நாய் போல் பாய்ந்து உயிரிழந்தார். ஓசூரில் 21 வயதான எட்வின் என்ற இளைஞரும் தெருநாய் கடித்து உயிரிழந்ததும் குறிப்பிடத்தக்கது. சென்னையில் கடந்த மாதம் ராயப்பேட்டையைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் முகமது நஸ்ருதீன் நாய் கடித்து சிகிச்சை பெற்று வந்த நிலையில் 40 நாட்களுக்கு பிறகு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த ஆண்டு மட்டும் தமிழ்நாட்டில் நாய் கடித்து ரேபிஸ் நோய் தாக்கி 20க்கும் மேற்பட்டோர் மரணித்துள்ளனர். பொதுவாக ரேபிஸ் வைரஸ் ஆனது பெரும்பாலும் நாய்கள் மூலம் பரவுகிறது. அவை நேரடியாக நரம்பு மண்டலத்தை தாக்கும் அளவிற்கு அபாயகரமானது. வீட்டில் வளர்க்கப்படும் செல்ல பிராணிகள் அனைத்தின் உமிழ்நீரிலும் இந்த வகை தொற்று இருக்கக்கூடும் என மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். ரேபிஸ் தொற்றுக்குள்ளான ஒரு நாய் மனிதனை கடித்தால் திடீரென பயம், மன அழுத்தம், தூக்கமின்மை, அதிக உமிழ்நீர் வடிதல், திடீரென சிந்தனை குழப்பம், காய்ச்சல், தலைவலி, கடித்த இடத்தில் வலி, அரிப்பு அல்லது எரிச்சல் ஆகியவை அறிகுறிகளாக இருக்கும் என சொல்லப்படுகிறது. நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டிருந்தால் கடித்த இடத்தில் உடனே சோப்பு மூலம் நன்றாக கழுவியும் அருகில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு காலம் தாமதிக்காமல் உடனடியாக சென்று தடுப்பூசி போடுவதால் ரேபிஸ் தொற்றை தடுக்க முடியும் என்கின்றனர் மருத்துவர்கள். ரேபிஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு வகை வைரஸ் கிருமியால் ஏற்படக்கூடிய நோய். முக்கியமாக என்ன பண்ணா அனிமல் கடித்தாலோ பிறண்டினாலோ ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா பயப்படக்கூடாது. டு நாட் பேனிக், அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். செகண்ட் திங் வந்து அஃபெக்டட் ஏரியா எந்த இடத்துல அது கடிச்சிருக்கோ அந்த இடத்த நல்லா சோப்பு தண்ணி விட்டு கழுவணும். ஆர்டினரி டேப் வாட்டர் போடும், ஆர்டினரி சோப் போடும். நல்லா வந்து அந்த இடத்த கழுவிட்டோம்னா என்னாகும், அந்த வைரஸ் அங்கேயே வந்து மோஸ்ட் ஆஃப் த வைரஸஸ் தே கெட்ஸ் டிஸ்ட்ராய்ட் பை இந்த சோப்பு. மூணாவது கடிச்சு அதை க்ளீன் பண்ணிவிட்டு அந்த இடத்த வந்து நம்ம தைக்க வேண்டாம், ரைட், கவர் பண்ண வேண்டாம். அப்படியே எடுத்துகிட்டு we can just go to the nearby hospital. பார்த்தோன்னே வந்து ஹாஸ்பிட்டலில் அவங்க அசஸ் பண்ணுவாங்க பேஷண்ட்டோட ஜென்ரல் கண்டிஷன் எப்படி இருக்குது, எந்த இடத்துலலாம் பைட்ஸ் நிறைய இருக்குது, அதெல்லாம் பார்த்துட்டு அவங்க வந்து 2 ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. ஒன்று வந்து தடுப்பு ஊசி, வெறிநாய் கடி தடுப்பு ஊசி, ஆன்டி ரேபிஸ் வேக்சின்னு சொல்லுவோம். ரெண்டாவது ரொம்ப கடிகள் நிறைய இருந்தது அல்லது கழுத்துக்கு மேலே கையிலலாம் கடிகள் இருந்ததுன்னா ரேபிஸ் இம்யூனோகுளோபுலின் அல்லது மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ், இது ரெண்டுமே இருக்குது. அது வந்து உங்களுக்கு எந்த டாக்டர் வந்து பார்த்துட்டு அட்வைஸ் பண்ணுவாங்க, அதைப்படி நம்ம ஃபாலோ பண்ணிக்க வேண்டும். தெருநாய்களின் இனப்பெருக்கத்தை குறைக்க வழிவகை செய்வதுடன் அவற்றுக்கு உணவு அளிப்பவர்கள் பொதுவெளியில் உணவளிக்காமல் தனியாக அதற்கான இடம் ஒதுக்கி அளிக்க வேண்டும் என வலியுறுத்துகின்றனர். இது எப்படி வந்து தடுக்கிறதுனா ஒன்று வந்து நம்மளோட ஓன் ப்ரிகாஷன்ஸ் தான், ரைட். பேசிக்கலி என்னென்னா நாய்களுக்கு தடுப்பூசி போடுறது, ரைட், அதுதான் ரொம்ப என்கரேஜ் பண்ணணும். செகண்ட் திங் வந்து அனிமல்ஸ் நிறைய பெருக அதை வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணணும். அனிமலோட பர்த் கண்ட்ரோல், இது ரெண்டும் பண்ணணும். அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய இடத்துல வந்து அவங்க அனிமல்ஸ் இது அந்த குப்பைகள் ஜாஸ்தி கொட்டாமல் இருக்கிறது, நிறைய ஃபுட்டெல்லாம் வைக்காமல் இருக்கிறது, அதுக்குன்னு ஒரு டெசிக்னேட்டட் ஏரியாவில் வச்சு அனிமல்ஸை ஃபீட் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணாலே வந்து கொஞ்சம் வந்து இந்த பாப்புலேஷனை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். நாய்களுக்கு பொருத்தப்படும் சிப் நாயின் உடலுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது என்றும் இதனால் நாய்கள் பாதுகாப்பாக கண்காணிக்கப்படுவதுடன் அவைகளின் நலனும் மேம்படும் என மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். நாய் கடித்தால் சிறிதும் தாமதிக்காமல் மருத்துவமனைக்கு செல்வதுடன் ஆரம்பத்தில் சோப்பு தண்ணீரால் நாய் கடித்த அல்லது நகத்தால் கீறிய இடத்தை சுத்தம் செய்வதால் அதிலேயே ரேபிஸ் கிருமியானது உடலில் ஊடுருவது நிறுத்தப்படும் எனவும் தெரிவிக்கின்றனர். வீட்டில் வளர்க்கும் நாய்கள், பூனைகள் ஆகியவற்றுக்கு ஒவ்வொரு ஆண்டும் கட்டாயமாக ரேபிஸ் தடுப்பூசி போடுவதுடன் சீராக பராமரிக்கப்பட வேண்டும் என்பது மருத்துவர்களின் அறிவுறுத்தலாக உள்ளது.